வணக்கம் நண்பர்களே, டெக் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் டெக்ஸ்ட் டூலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் 2 வார கேப் ஆகி போச்சு. இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோவை நான் தரணுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால என்னால் முடியாமல் போச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு முடிந்த வரைக்கும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒருக்கா கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் லெசன் 15 பார்க்க போகிறோம். 15 லெசன் 15 இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி டெக்ஸ்ட் டூலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப முக்கியமான டூலில் டெக்ஸ்ட் டூலும் ஒன்று. இது இல்லாமல் நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க புதுசாக ஒரு விண்டோ ஒன்று நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். நிறைய நண்பர்கள் டெக்ஸ்ட்டு 3D எஃபெக்ட்டும் கோல்டன் எஃபெக்ட்டும் கேட்டிருந்தீங்க. அது கண்டிப்பாக பின்னாடி வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம அந்த லெசன்களில் உங்களுக்கு வரும்போது போடுறேன். இன்றைக்கி டெக்ஸ்ட் டூல்னா என்னென்னு மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்க நண்பர்களே, இங்கே இருக்கக்கூடிய இந்த டீன்னு போட்டிருக்கிறது தான் டெக்ஸ்ட் டூலு. அதோட ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா வெறும் டீ தான். டீ பட்டன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் டூல் பட்டன் ஆன் ஆயிரும். இது ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹரிஜாண்டல், அதாவது வந்து நம்ம நார்மலாக டைப் பண்ணுற மாதிரி. நார்மலாக தமிழ் இப்படி டைப் பண்ணுறோம்லங்க, இது வந்து நார்மலாக டைப் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஹரிஜாண்டல் டைப் டூல் இதை வச்சிங்கன்னா நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். இந்த டைப் முடிஞ்சதுன்னா அடுத்து பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் டைப். வெர்டிக்கல்னால் ஒரு சிலர் பார்ப்பீங்க, என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு. இதோ பாருங்கள், தமிழ் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் சில இடத்துல எழுதியிருக்கிறது பார்த்துருக்கலாம், ஃப்ளெக்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போது நம்ம பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஆல்பம் டிசைனிங்கில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னடா எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த டைப்பில் வந்து டைப் பண்ணி பழகுங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அழிச்சிருவோம். அழிச்சிட்டு ஹரிஜாண்டல் டைப் மாஸ்க், இந்த டூல் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுமா என்கிறது எனக்கு தெரியல. இந்த டூல் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து நம்ம நார்மலாக பாருங்கள், இது ஒரு மாஸ்க் டைப்பில் வரும் டூல் வந்து மாஸ்க். இது ஃபோட்டோஷாப் பற்றி நிறைய தெரிஞ்சு அட்வான்ஸாக நிறைய தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணக்கூடியது. ஆரம்ப கட்டத்தில் இது உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த டூலை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கோன்னு விரும்புனீங்கன்னா சொல்லுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோக்களில் உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன். இப்போ வந்து அடுத்த டூலையும் பார்த்துருவோம். அடுத்தும் இதே தான் வெர்டிக்கல் டைப். இங்கே பாருங்கள், ஓகேங்களா. இதுவும் அதே சேம் தான், இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதனால் இதையும் நம்ம அழிச்சிருவோம். ஓகேங்களா. இந்த சார்ட் பார்த்திங்கன்னா இதுதான் இதோட இது வந்து ஒரே நிமிஷங்க. சாரி, ஒரே நிமிஷம் முதல்ல வச்சுட்டு கண்ட்ரோல் T அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். எப்படின்னா கண்ட்ரோல் T அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட்டருங்கிற இந்த கீ ஓப்பன் ஆகும். பேராகிராஃபுங்கிற இதுவும் உங்களுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே மேலேயே கொடுத்துருப்பாங்க. இதில் தான் வந்து ஃபாண்ட் எல்லாமே நம்ம எந்தெந்த ஃபாண்டெல்லாம் நம்ம சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணுறோமோ டிஃபால்ட்டாக இந்த ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ஃபாண்டும் இதில் வரும்.
நம்ம சிஸ்டத்தில் எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணுறோமோ நமக்கு தேவையான ஃபாண்டுகள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். தமிழ் ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தமிழ் டெக்ஸ்ட்டு வந்து இங்கே நம்ம ஏரியாவில் ரொம்ப பயன்படும். இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டு தமிழ் டெக்ஸ்ட்டு ரெண்டுமே நம்ம சிஸ்டத்தில் வச்சுக்கிறது நல்லதான். பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து செந்தமிழ் ஃபாண்டு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 120 ஃபாண்டு அதில் இருக்கும். 120 ஃபாண்டு நம்மளுக்கு போதுமானது. அந்த அளவுக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணாலே நல்லாயிருக்கும். நீங்கள் செந்தமிழ் ஃபாண்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கீமேன் இருக்கக்கூடிய கீ வாங்கி அதையும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா தான் தமிழில் டைப் பண்ணுறது உங்களால் முடியும், இல்லைன்னா முடியாது. அதையும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெட்டர் டைப் பண்ணுறோம். இது வந்து போல்டாக மாற்றுறதா ரெகுலராக மாற்றுறதானுங்கிறதுக்கு இங்கே கேள்வி கேட்கும் உங்களை. தெரியுதுங்களா? இது பார்த்தீங்கன்னா போல்டுன்னா போல்டு பாருங்கள், போல்டு அப்படி போல்டாக மாறும். தெரியுதுங்களா? இப்படி போல்டுனா போல்டில் மாற்றிக்கலாம். இது வந்து ஃபாண்டோட சைஸ். இங்கே பாருங்கள், இதை வந்து நீங்கள் கூட்ட குறைக்க ஏரோ மார்க்கியை பயன்படுத்தலாம். பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட மவுஸை வச்சுக்கிட்டு இப்படி இழுத்து விட்டுட்டு உங்களோட ஏரோ மார்க்கி அதை வந்து கூட்ட இறக்க நீங்கள் பயன்படுத்தலாம். லெட்ரு அதே மாதிரி ஷார்ப்பாக கிறிஸ்பாக ஸ்ட்ராங்காக ஸ்மூத்தாக இருக்குது. லைட்டாக தான் இருக்கும், ஸ்மூத். ஓகேங்களா? இதுக்கு பயன்படுத்துறது. இங்கே இருக்கிறது தான் இங்கே பேரான்ட்டு இருக்குது, பேராகிராஃப்னு இங்கே இருக்குது. பார்த்தீங்களா? இதுதான் இது. இப்படி வச்சிங்கன்னா அது ஒரு ஓரத்துக்கு போகும், இப்படி அடிச்சிங்கன்னா இப்படி ஓரத்துக்கு போகும். இந்த சென்டரில் இருக்கிறது தான் நம்மளுக்கு சென்டருக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ணிது. எவ்வளோ தூரம் நீங்கள் இந்த சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தள்ளோன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இங்கே கிளிக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தள்ளினீங்கன்னா இந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து முன்ன பின்ன போய் வரும். இப்போ புரிஞ்சுதுங்களா டெக்ஸ்ட்டை பற்றி? அது போக நீங்கள் இங்கே இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ ஃபோட்டோஷாப்பில் வந்து இந்த ஃபோட்டோ டெக்ஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து போக போக இந்த டூல்களை நம்ம எப்படி இதில் இருக்கக்கூடியது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறது நீங்களே கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. டெக்ஸ்ட்டுகளுக்கு கலர் தரது அதே மாதிரி இங்கே பாருங்கள், கலர் பிக்கர் இதில் போய் அப்படி க்ரீன். மேக்ஸிமம் இதோட கோடெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கலரோட கோடெல்லாம் இந்த மாதிரி டைப்பில் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சரியாக இருக்காது. கலர் கோடிங் நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டில் வந்து நல்ல கலர் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரேடியேஷனும் கொடுக்கலாம். பாருங்கள், கிரேடியேஷன் எஃபெக்ட்டு. நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து மறக்காமல் டெய்லியும் ஒரு ப்ராக்டிஸ் எடுங்க. தெரியுதுங்களா? நீங்கள் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாங்க வித்தக்காரங்க. யாரும் உங்களை அடிக்க முடியாது. சரிங்களா? வச்சுக்கணுன்னா தப்பு இல்லை, மாறிக்கும். இப்படி நீங்கள் நிறையா யூஸ் பண்ணி பழகிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப நான் ஒருக்கா சொல்கிறேன், சப்ஸ்கிரைபர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபோட்டோஷாப்பில் இனி வந்து நம்ம டூல்ஸை பற்றி பார்க்க போகிறது இன்னும் 2 டூல்ஸ் மட்டும்தான். இந்த 2 டூல்ஸ் 3 டூல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது முடிஞ்சதுமே உங்களுக்கு இது முழுமையாக நம்ம எப்படி ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணலாங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரலான்ட்ருக்கேன். இன்னொரு 3 டூல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ளெக்ஸ் டிசைனிங் எப்படி, ஆல்பம் டிசைனிங் எப்படி, ஃபோட்டோ கரெக்ஷன்னா என்ன, இது இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ட்ராப் அண்ட் ஷேடோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த கேள்வியாக இருந்தாலும் தயங்காமல் என்கிட்ட கமெண்டில் கேளுங்க. நன்றி நண்பர்களே.